அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹெச்எஸ்ஆர் பாசிட்டிவ் வைப்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேர்ள் பேபியோட கியூட்டி ட்ரெஸ்ஸஸ் தாங்க பார்க்க போகிறோம். பசங்களுக்கு ஃபேண்ட்டு, ஷர்ட்டு, ட்ரௌசர், வேஷ்டி சட்டை இது மட்டும்தான். ஆனால் பெண் குழந்தைங்களுக்கு ரொம்பவே அழகழகான ஃப்ராக்ஸு, பட்டு பாவாடை சட்டை அப்படி சொல்லி நிறைய ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்குங்க. ஸோ எப்போவுமே நான் ஷாப்பிங் போகிறப்போ அந்த செக்ஷன் போய் பார்த்துட்டு வருவேன். அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த தடவை நான் போய் பார்க்குறப்போ நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. அதனால் வீடியோ எடுத்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ எடுத்தேங்க. ஸோ இந்த ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டே இருங்க. இதோட சேர்த்து நம்ம ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். மோட்டிவேஷனல் ஸ்டோரி ஒன்று பார்த்துடலாம். ஓகேங்களா? ஒரு மன்னரோட ரதம் இமயமலை நோக்கி சென்று கொண்டிருந்தது. வாழ்வு ரொம்பவே பெருத்த மன்னர் இமயமலை நோக்கி பயணம் செஞ்சு கொண்டிருந்தார். அவருக்கு தற்கொலை எண்ணம் அதிகரித்தது. வழியில் ஒரு மனிதர் மரத்தடியில் தியானம் செய்து கொண்டிருந்தார். எளிமையான அவரது முகம் தாமரை போல மலர்ந்திருந்தது. அவரை கண்டதும் ரதத்தை நிறுத்தினார். கண்களை திறந்த அந்த மனிதர் என்ன வேண்டும் என்று கேட்டார். காசியின் மன்னர் நான். செல்வமெல்லாம் இருந்தும் ஏதுமில்லாதது போல் மனம் வாடுகிறேன். எளிமையாக இருந்தாலும் உங்களின் பிரகாசமான முகம் என்னை ஈர்க்கிறது. சாக முடிவெடுத்த நிலையிலும் உங்களிடம் சற்று நேரம் பேச தோன்றுகிறது. அதனால் நின்று விட்டேன் என்றார் மன்னர். மன்னரின் பேச்சை கேட்டாலும் அந்த மனிதரின் பார்வை முழுவதும் மன்னரின் கால்களை நோக்கி இருந்தது. மன்னருக்கு சிறு வயது முதல் கால்களை ஆட்டும் பழக்கம் உண்டு. அந்த மனிதர் தனது கால்களையே உற்று பார்க்கிறார் என்பதை அறிந்ததும் சட்டென அசைப்பதை நிறுத்திவிட்டார் மன்னர். மன்னா, எவ்வளவு காலமாக இந்த பழக்கம் உள்ளது என்று கேட்டார் அவர். நினைவு தெரிந்த நாள் முதல் என்றார் மன்னர். இப்போது ஏன் நிறுத்திவிட்டாய் என்று கேட்டார் அவர். நீங்கள் என் கால்களையே உற்று கவனித்தீர்கள் என்றார். பார்த்தாயா, மற்றவர் உன்னை கவனிக்க வேண்டுமென கருதுகிறாய். பிறரை சார்ந்தே வாழ ஆசைப்படுகிறாய். உலகத்தை பற்றி கவலைப்படாதே. உன் கால்களை நான் கவனித்ததால் நீண்ட நாள் பழக்கத்தை கூட நிறுத்திவிட்டேன் என்கிறாய். இனி உன்னை நீயே கவனிக்க தொடங்கு. எதையெல்லாம் நிறுத்த வேண்டும் என்பது புரிய வரும் என்றார். மன்னரின் மனதில் ஒளிக்கீற்று படர்ந்தது. பணிவோடு தாங்கள் யார் என்று கேட்டார். புத்தர் என்றார் அவர். அவரின் காலில் விழுந்து வணங்கி, தன்னைத்தானே கவனிப்பதே வாழும் கலை என அறிந்து மன்னரின் ரதம் அரண்மனையை நோக்கி புறப்பட்டது. இந்த கதையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, அடுத்தவங்க என்ன பேசுவாங்க அப்படிங்கிறத தாண்டி நம்மளை நாம் கவனிக்க தொடங்கணும். நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சு நாம் அதை செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்கும். ஸோ அது மாதிரி ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் பார்த்துருப்பீங்க. ரொம்பவே கலர்ஃபுல்லாக ரொம்பவே அழகாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். அவ்வளோ அழகழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே. ஸோ ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.